மகளிர் முற்றம் செயல்பாட்டில் குழு தலைவர்கள் பதவியேற்பு விழா. முதலில் முதுநில தலைவர் முதுங்கி குழுவின் தலைவர் பதவியேற்பு உறுதிமொழி. தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மகளிர் முற்றம் என்ற செயற்பாட்டின்படி சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காமராஜ் நகர் பள்ளியின் குறிஞ்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வி. நிஷா என்னும் நான் எனது குழுவின் வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் சரிவர செய்வேன் எனவும் குழு உறுப்பினர்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் கண்காணிப்பேன் எனவும் எனது குழு அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். முல்லை குழுவின் தலைவராக பதவியேற்றார் மணிஷ்குமார். உறுதிமொழி. தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மகளிர் முற்றம் என்ற செயல்பாட்டின்படி சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காமராஜ் நகர் பள்ளியின் முல்லை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எஸ். மணிஷ்குமார் என்னும் நான் எனது குழுவின் வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் சரிவர செய்வேன் எனவும் குழு உறுப்பினர்களின் செயல்பாடுகளை நாள்தோறும் கண்காணிப்பேன் எனவும் எனது குழு அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன் எனவும் உளமாற உறுதி கூறுகிறேன். பொறுமையா சொல்லுங்க, வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். அடுத்தபடியாக மருதம் குழு தலைவராக வி. நிஷா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதாவது மருதம் குழு தலைவராக எஸ். அக்ஷரா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதை இவரே கொடுத்து பழகி கொடுத்துள்ளார். தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறையால் பள்ளிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மகளிர் முற்றம் என்ற செயல்பாட்டின்படி சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காமராஜ் நகர் பள்ளியின் மருதம் குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
வழிகாட்டு வழிகாட்டு நெறிமுறைகள் நெறிமுறைகள் அனைத்தையும் அனைத்தையும் சரிவர செய்வேன் சரிவர செய்வேன் எனவும் எனவும் குழு உறுப்பினர்களின் குழு உறுப்பினர்களின் செயல்பாடுகளை செயல்பாடுகளை நாள்தோறும் நாள்தோறும் கண்காணிப்பேன் கண்காணிப்பேன் எனவும் எனவும் எனது குழு எனது குழு அதிக மதிப்பெண் பெற்று அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வெற்றி பெற அனைத்து முயற்சிகளையும்